இது எப்படி? தங்கமயில் டிஜிகோல்ட் ஆப் இருந்தா ஈஸியா தங்கமா சேமிச்சு தங்கமாவே வாங்கிக்கலாம். அதுவும் 100 ரூபாயில இருந்து. என்னது? 100 ரூபாயில இருந்து தங்கம் சேமிக்கலாமா? தங்கமயில் டிஜிகோல்ட் ஆப். வணக்கம். சிறுதானியங்கள், அது என்ன சிறுதானியம் சொல்றீங்க? அதாங்க உயிர் தானியம் அப்படின்னு ஒரு முறை கவிஞர் அறிவுமதி சொன்னார். கேட்கவே மகிழ்ச்சியா இருந்தது. சரி, இது ஏன் இந்த பேர் வந்திருக்கோம்? இப்போ தானியம்னா என்னன்னா உணவு பொருள். நெல் இருக்கு, இது நம்ம நாட்டினுடைய பாரம்பரியமான உணவுக்கான ஒரு விதை நெல் தான். அதே போல வடநாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கோதுமை. இந்த கோதுமையும் நெல்லிலிருந்து வரக்கூடிய அரிசியும் தான் பெரும்பான்மையாக நாம உணவாக ஏற்றுக்கொள்ளுகிறோம், எடுத்துக்கிறோம். இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, நான் சின்ன பிள்ளையில இருக்கிறப்ப 40-50 வருஷத்துக்கு முதல்ல சில வீடுகளுக்கு போற போது அங்க கேப்பகளி கிடைக்கும். அதே போல கேப்ப ரொட்டி சுட்டு கொடுப்பாங்க, சோளக்கூழ் குடிப்பாங்க. தம்பி கம்மங்கூழ் குடிக்கிறீங்களா அப்படிம்பாங்க. கம்மங்கூழுங்கிறது என்ன அப்படின்னா உருண்டை மாதிரி, அது களி மாதிரி கிண்டி மோர்பானியில் போட்டு வச்சிருப்பாங்க. கம்மங்கூழ் இந்த கோடை காலத்துக்குலாம் அது ரொம்ப நல்லதுங்க. இப்போ இந்த மாதிரி அரிசி அல்லாத, கோதுமை அல்லாத தானியங்களை நம்ம சிறுதானியங்கள் சொல்றோம். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பு, கேழ்வரகு, திணை, வரகு, குதிரவாளி, சோளம், சாமை. பேர்களை எல்லாம் முதல் நினைவு வச்சுக்கோங்க. சாமக்கருது விளைஞ்சு நிற்கிறதுங்கிறது அப்படி ஒரு அருமையாக இருக்கும். கிராமங்களில் தான் பார்க்க முடியும், மலைப்பகுதிகளில் பார்க்க முடியும். இந்த நெல், கோதுமைக்கு என்னன்னா நீர் அதிகம் தேவை. நீர்பிடிப்பு அதிகமுள்ள பகுதிகளில் தான் இதை பயிரிடுவாங்க. ஆனால் இந்த சிறுதானியங்கள் அரிசியை காட்டிலும் சின்னதாக இருக்கிறது ஒரு காரணம் மட்டுமில்லை, இதுக்கு அதிக தண்ணீர் வேண்டியதில்லைங்க. வானம் பார்த்த பூமின்னு சொல்லக்கூடிய சிவகங்கை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், அதே மாதிரி கோயில்பட்டி பகுதி, இந்த மாதிரியான இந்த பக்கம் தேனி, இந்த மாதிரி பகுதிகள் எல்லாம் எவ்வளவுதான் உங்களுக்கு முல்லையாற்று பாசனம் மற்றவையெல்லாம் கூட கிடைச்சாலும் கூட, வானம் பார்த்த பூமியாக இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த பயிர்களை ஒரு தடவை உழுது போட்டு ஒரு மழை பெஞ்சா போகுங்க, தானே விளைஞ்சு அது பாட்டுக்கு நிற்கும். எங்களுக்கெல்லாம் வயல் இருந்தது. நெல் வயலுக்கு போகிற போது இதுக்குரிய இதெல்லாம் பார்க்கணும். தண்ணீர் பாய்ச்சணும், உரம் போடணும், மற்றதெல்லாம். இது காட்டு பயிர் மாதிரி வருங்க. இப்போ இதுக்கும் எல்லாமே வந்துருச்சு. இது போக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பருத்தி, இந்த வத்தல், இதெல்லாமே வச்சுருக்கிறோம். சரி, இந்த பயிர்களை விளைவிக்கிறதுனால என்ன லாபம் அப்படின்னா, இன்னைக்கு மருத்துவர்களை என்ன சொல்கிறாங்க, 30 வயசுலேயே நமக்கு சர்க்கரை வியாதி வந்துடுதுங்கிறாங்க. 40 வயசுக்குள்ளே சில பேர் இதய நோயில் கஷ்டப்படுறாங்க. அதுக்கு காரணம் அவங்களுக்கு கொலஸ்ட்ரால், கொழுப்பு சத்து கூடிருச்சுங்கிறாங்க. அதாவது சர்க்கரை வியாதி, கொழுப்பு சத்து, அதே போல் ரத்த அழுத்தம், இந்த 3 மிகினும் குறையினும் நோய் செய்யும் பார் திருவள்ளுவர். இதெல்லாம் சர்க்கரை அளவும் கொழுப்பும் மற்றவையும் கூடுனாலும் தப்பு, குறைஞ்சாலும் தப்பும்பாங்க. இது எல்லாம் ஏன் ஏற்பட்டது? உடல் உழைப்பு இல்லாமல் போச்சு, அது ஒரு காரணங்க. அது போக உணவு மாற்றம் ஒரு முக்கியமான காரணம். இந்த சிறுதானியங்கள்கிட்ட முக்கியமாக என்ன இருக்குன்னு கேட்டால், இதில் புரதச்சத்து மிகுந்திருக்கு. முக்கியமாக இறைச்சி சாப்பிட்டா நமக்கு என்ன புரோட்டீன் கிடைக்குமோ அது இதில் கிடைக்குதுங்கிறது தான் முக்கியமான ஒன்று. இப்போ வரகரிசி சோறும் வாதுளங்காய் கறியும் அப்படின்னு அவ்வை பாட்டில் நம்ம பார்க்குறோம். வரகரிசி சோறு, குதிரவாளி சோறு, நீங்கள் மீன் குழம்புக்கு குதிரவாளி சோறு வச்சு சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளவு மனமாக இருக்குங்க. அதாவது வேகிறப்பயே வாசம் வரும். அதே மாதிரி சோள தோசை இருக்கு வருங்க. நான் ஒரு தடவை பட்டிமன்றம் பேச போகிறதுக்கு எழுமலைக்கு பக்கத்தில் வண்டப்புலின்னு ஒரு சின்ன ஊர். இதெல்லாம் நம்ம மேப்பில் கூட பார்த்துருக்க முடியாது, ஜிபிஎஸ்சில் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இந்த ஊருக்கு நாங்கள் பேச போயிருந்தேன். ஒரு 5 வருடத்தை ஒரு 40 வருஷத்துக்கு முதல்ல வச்சுங்களேன். அப்போ அங்கே ஹோட்டல்லாம் ஒன்றும் கிடையாது. இங்கே சாப்பிடுவோமாயான்னு சொன்னாங்க. அது ஒரு சின்ன குடிசை, அது வாசலில் ஒரு கடை, அங்கே மண் தரை, சாணம் போட்டு மெழுகிருக்கு, ஒரு பாய் விரித்து சோள தோசை வச்சு கடலைப்பருப்பு சட்னி, தேங்காய் இது இருக்கு இல்லையா, நிலக்கடலை பருப்பு சட்னியும் சோள தோசையும் சின்ன காடா விளக்கு கொண்டு இப்படி வச்சு அந்த அம்மா வச்சுட்டு அங்கே உட்காந்து தான் அந்த அடுப்பில் சுடுறாங்க. சுட்டு கொடுக்குறாங்க. நாங்கள் நினச்சோம் இன்றைக்கி பட்டிமன்றத்துக்கு போக மாட்டோம் போட்டிருக்கோம், உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம் போல அப்படின்னு நினச்சேன் நான். அவ்வளவு அருமையாக இருந்தது பாருங்க. சோளமும் கம்பும் கேழ்வரகும் சாமையும் திணை. முக்கியமாக முருகப்பெருமான் வள்ளியை நோக்கி வந்தது எப்போ? திணைப்புணம் காக்க வந்த அந்த பெண்ணை பார்க்க தான் வர்றார். சங்க இலக்கியத்தில் முழுவதும் பார்த்திங்கன்னா
திணைப்புல காவலுக்கு தான் தலைவி வருவா, அவளை பார்க்கறதுக்கு தான் தலைவன் வருவான். அவளை பார்க்க வரானோ இல்லையோ, வேட்டையாட வருவான். வந்த இடத்துல இவ திணைப்படம் காத்துக்கிட்டு இருப்பா, ஆளவளும் பாடுவா, குருவிகளை விரட்டுவா. குருவிகள் வந்து அந்த திணையை திங்க வரும். இது எல்லாமே நம்முடைய ஊர் தானியங்களுங்க. இதுகளை நம்ம போய் தேடி பிடிக்கணும்ல, இன்றைக்கி எல்லாம் கிடைக்குது, பாக்கெட்டாக போட்டு வச்சுருக்காங்க. ஆச்சரியம், வெளிநாடுகளில் அருமையாக கிடைக்குதுங்க. நம்ம நாட்டு காட்டிலும் அவங்கெல்லாம் இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க. இதை சாப்பிட்டா இந்த இது கிடைக்கும். இது மேல்நாட்டுக்காரர்களுக்கு உணவு வேறு, மருந்து வேறு. நம்மை பொறுத்த மட்டும் என்ன தெரியுங்களா, உணவே மருந்துங்க. டாக்டர் கு சிவராமன் பேசுகிறப்ப நீங்கள் கேட்டு பாருங்க. நோயும் நோய்க்கான சிகிச்சையும் தனி நபர் சார்ந்தது. இந்த உணவுகளில் கிடைக்கக்கூடிய மருந்து சத்துங்கிறது அவ்வளோ அருமையான ஒன்று. அதே அதுவும் இந்த கேப்பக்களியை சாப்பிட்றப்ப அந்த கேப்பக்களியோட கருவாட்டு குழம்பு சேர்த்து சாப்பிட்ணும்பாங்க. நீங்கள் ஒன்று நினைக்கலாம், இல்லைங்க இதெல்லாம் சொல்லிக்கிட்டு நாங்கள்லாம் சைவம்னா ஒன்றும் இல்லைங்க. அது ஒன்று இப்போ கேப்ப ரொட்டி சாப்பிடக்கூடாதா, அதே போல் சோள ரொட்டி சாப்பிடக்கூடாதா? சாப்பிட்லாம். இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே ஒரு விஷயம் சொல்கிறேங்களுங்க. ஒரு காலத்தில் ஒரு சித்தர் இருந்தாராம். அவர் தன்னுடைய ஆடுகளுக்கு என்ன செய்வாராம், எதை திங்கக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதை திங்க வைப்பாராம். உதாரணமாக இந்த பேர் என்ன, எருக்களை செடியை திங்க வச்சு பிறகு அவர் ஒரு குடிசை வீடு கட்டிருப்பாராம். அந்த குடிசை வீட்டில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த திணையை போட்டு, சாமை திணை போன்றவற்றை போட்டு அதை செவத்தில் அப்படி பூசி வச்சுருப்பாராம். மழை பெய்யாமல் பாண்டிய நாடு 12 ஆண்டு வர்க்கடம் சென்றதுன்னு இறைனார் அகப்பொருள் உரைங்கிற நூல் சொல்லும். பாண்டிய நாடு 12 ஆண்டு வர்க்கடம்னா பஞ்சம் வந்துருச்சுங்க, மழை பெய்யாமல். அப்போ தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லைங்கிறப்ப இவர் என்ன பண்ணுவாராம், அந்த ஆடுகளை அந்த எருக்களஞ்செடியை திங்க விடுவாராம், கடல் தண்ணியை குடிக்க வைப்பாராம். அது போய் செவத்தில் போய் இப்படி உரசின உடனே அதுலேருந்து தானியம் உதிருமா, அதை எடுத்து அவர் வந்து சாப்பாட்டுக்கு வச்சுக்கிட்டு வர்றான். இப்படி அந்த பஞ்சம் முடிகிற வரைக்கும் அவர் வாழ்ந்தாருங்கிறத சொல்லி நம்ம வரலாற்றில் படிக்கிறோம். அதை காட்டில் ஒன்று, நம்முடைய கோவில் கலசங்களை பற்றி பார்க்குறீங்கல்ல, அது 2 விஷயத்துக்காக வைக்கிறாங்கங்க. கோபுரத்தினுடைய உச்சி மட்டும் இல்லை, இடிதாங்கி மாதிரி. எப்படி வந்து நம்முடைய மேல்நாட்டில் அறிவியல் விஞ்ஞானிகள் இடிதாங்கி கண்டுபிடிச்சு அந்த வர்ற இடியினுடைய வேகத்தை பூமி கொண்டு வர்றாங்களோ, அதுபோல் நம்முடைய கலசங்கள் இடிதாங்கியாக இருக்கும். 1. 2வது, நீங்கள் அது கும்பாபிஷேகம் பண்ணி கோயில் கட்டி அந்த கலசத்தில் பார்த்தீங்கன்னா அதை இப்படி திறந்தோம்னா உள்ள தானியம் இருக்குங்க. அவை எல்லாமே சிறுதானியம்தான், அரிசி வைக்க மாட்டாங்க. இந்த சிறுதானியங்கள் எதுக்கு தெரியுங்களா, 12 ஆண்டுகள் கழித்து கூட அதை முளைக்க வச்சா முளைக்குங்க. அதனால தான் 12 ஆண்டுக்கு ஒருக்க கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க. அப்போ இது எத்தனை ஆண்டு காலமானாலும் முளைக்கும் தன்மை உள்ளது. தண்ணீர் குறைவாக இருந்தால் போதும். நார்ச்சத்து நிறைந்தது, அதே போல் புரதச்சத்து நிறைந்தது. நம்ம என்ன ஆகிட்டோம், என்னப்பா கேப்பக்களி நல்லா இருக்கே சாப்பிட்றியா, அப்படி சாப்பிட்ற அளவுக்கு நாங்கள் ஒன்றும் தாழ்ந்து போகல அப்படிங்கிறோம். அதாவது என்னமோ ஏழை வீட்டில் தான் அதை சாப்பிடுவாங்க அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. இப்போ பணக்கார வீடாக இருந்தாலும் அவர் சர்க்கரை வியாதின்னா அவர் அதை சாப்பிட்டு தான் ஆகணும். அப்போ இதில் ஏழை பணக்காரர்கள் சோறு மற்றவை இதெல்லாம் இல்லைங்க. அதெல்லாம் காட்டிலும் நம்ம ஊர் பொருள், நம்ம ஊர் தானியம். நம்ம ஊர் தானியத்தை சாப்பிட்டு நம்ம ஊரில் வாழ்கிற போது நமக்கு நோய் வந்தால் நம்ம ஊர் மருந்து மாத்திரை என்ன தெரியுமா, பச்சளையை பிடிங்கியோ அல்லது ஒரு துளசியை பிடிங்கியோ நம்ம சாப்பிட்டோம்னு சொன்னால் அதுக்கான மருந்தாகவும் அது இருக்கும்னு சொல்கிறாங்க. சரி, இவையெல்லாம் பழைய கதைன்னு நீங்கள் நினைக்காதீங்க. சிறுதானியங்களை மறக்காமல் பாருங்கள், வாங்கி சமைக்கிற முறையை தெரிஞ்சுக்குங்க. அதான் யூடியூப்பில் எல்லாத்தையும் சொல்கிறாங்கல்ல, அது குதிரைவாலி பொங்கல் சொல்கிறாங்க, சாமையில் ஒரு இது சொல்கிறாங்க. இவ்வளவும் செய்ய முடியும். சிறுதானியங்களை நீங்கள் சாதாரணமாக நினைக்க வேண்டாம், அவைதான் உயிர்தானியம். அந்த உயிர்தானியம் உடலில் நோயை போக்குவது மட்டுமல்லாமல் நம்முடைய ஆயுளையும் கூட்டுங்க. சிறுதானியத்து பக்கம் கொஞ்சம் நம்ம பார்வையை திருப்புவோமே. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள். அவருக்கு மூத்த ஒரு ஞானசம்பந்தம் இருக்காரு, அதுவும் பிரமாமான தமிழ், அதையும் அவரே சொல்லுவார். கண்டிப்பாக கேளுங்க, நான் கேட்டுட்டு இருக்கேன். நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக்,
வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.